பாடலுக்காக நாம் கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. Bye.
உன்னில் மகிமைப்படுவேன் என்று கற்றுச் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கற்றுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மத்திலே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இடத்துல தேவன் ஜீவனுள்ள தேவனாய் விழாவுற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காண்கிற தேவனாய் அருகில் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறாரோ, என்னை மறந்து போனாரோ, என்னை கைவிட்டாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமீபமாயிருக்கிற நல்ல தேவனுக்காய் கரங்க தட்டி கொண்டு மகிமைப்படுத்தும். சமீபமாயிருக்கிற நல்ல தேவன் ஜனங்கள் நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரக்கத்தினையான நன்மையை நான் தருவேன் என்று கற்றுச் சொல்லுகிறார். இதெல்லாம் வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்களோ, இதெல்லாம் துக்கப்பட்டு போயிருக்கிறீங்களோ, அதற்கு இரக்கத்தினையான பலன்களை கற்றுத் தருவார். இந்த கொரோனா வைரஸ் நாட்கள், இந்த லாக்டவுன் நாட்கள் நீ எதெல்லாம் இழந்து போயிருக்கிறாரோ அதெல்லாம் அந்த வெட்கத்திற்கு பதிலாக இரக்கத்தினையான நன்மையை கர்த்தர் உனக்கு தருவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். வெட்கத்திற்கு பதிலாக இரக்கத்தினையான பலன் வரும். வெட்கத்திற்கு பதிலாக இரக்கத்தினையான பலன் வரும். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று கற்றுச் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்படி இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது எத்தனையான பலங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. அதுவரை வெட்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு வெட்கத்திற்கு பதிலாக இரக்கத்தினையான பலன்களை கற்றுக் கொடுத்திருந்ததாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின்படியே கற்றுக் செய்திருக்கிறார்கள். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வந்து வார்த்தையை கேட்கும்படியாக இணைந்து கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் நாமத்தினாலே நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவனுள்ள தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அருகில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அவன் தேவனுடைய ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய மனுஷர்கள், பரிசுத்தவான்கள், எந்த ஒரு தேவனுடைய ஜனமும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு சில காரியங்கள் இன்னைக்கு துக்கம் இருக்கலாம். எங்கேயாவது நீங்க வெட்கப்பட்டு போனது போல நீங்க உணர்வு இருக்கும். நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்க குடும்பத்திலும் சரி, வேலை பார்க்கிற இடத்திலும் சரி, போக்குல வரக்கிற சமுதாயத்திலும் சரி, ஜனங்களாக நாம் இருக்கிறபடினாலே
நாம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை எப்படினாலும் இருக்கலாம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் பலவிதமான சூழ்நிலைகள்ல ஜனங்கள் வெட்கப்பட்டு போய் சரியான வருமானம் இல்லை, சிலர் வியாதியால பீடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறாங்க. ஜனங்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க, நமக்கு இந்த வியாதி இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் நம்மளை குறித்து என்ன பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்ட அநேகருடைய நினைவு என்ன இருக்குன்னு சொன்னால் நம்மளை குறித்து நினைச்சுவாங்க, இப்படி பேசுவாங்க. நாம தனிமைப்படுத்துறது சத்துருக்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை குறித்து மற்றவங்க எப்படி நினைப்பாங்க கூட இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒருவரையும் வெட்கப்படுத்த விரும்புகிறோம் இல்லை, அவர் உங்களை நிச்சயமாக தொடர்ந்து வெட்கப்படுத்த விடவும் மாட்டார். சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கர்த்தருடைய முகத்தை நாம பார்க்கிறோமோ, அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறதுனால நமக்குள்ள ஒரு பிரகாசம் காணப்படும். அந்த பிரகாசத்தினால நம்முடைய முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் அல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம வெட்கப்பட்டு போனால் இருக்கணும்னா நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரோடு கூட பேசுகிறவர்களாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய மகிமையினால பிரகாசத்தினால நிரப்பப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்க வேத புத்தகத்தை திறந்து நீங்க வாசிக்கும் போதெல்லாம் நீங்க வேத புத்தகத்தை வாசிக்கல, கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கிறீங்க நம்ம வேத புத்தகத்தை தானே நம்ம வாசிக்கிறோம், வேத வார்த்தையை வாசிக்கிறோம் நினைக்கலாம். வேத வார்த்தையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற பிரகாசம் நம்ம நினைக்கிறது, அது மூடிக்கொள்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறதுக்காக முழங்கால் படிக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். நம்ம நல்லவியா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கும் போது அவரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக எப்பெல்லாம் நாம் அவரை நோக்கி துதிக்கிறோமோ, அவரை ஆராதிக்கிறோமோ, அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, அப்பெல்லாம் நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம யாரை பார்க்கிறோம்? கர்த்தரை நோக்கி பார்த்து துதிக்கிறோம். அப்படி துதிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பிரகாசம் உண்டாகிறது. அந்த பிரகாசத்தினாலே நம்முடைய முகம் ஒரு நாள் நினைச்சாது வெட்கப்பட்டு போவார். விசுவாசிக்கிறவர் அல்ல சொல்லுவான். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு கொரோனா வைரஸினுடைய சூழ்நிலைகள் லாக்டவுன் பீரியடா இருக்கலாம், ஆபத்து காலம். எப்படிப்பட்ட காலம்? நீ நாள் எப்படி காலம்? ஆபத்து காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:19 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 37:19 அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடையாவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அவருடைய ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து. இது ஒரு ஆபத்து காலம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நாம வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு ஆபத்து காலம் தான், கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனா கர்த்தரை வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருப்தியாக அவர் நடத்துவார். ஒரு பஞ்ச காலம் மாதிரியா, இது ஒரு பஞ்ச காலம். இந்த பஞ்ச காலம் திருப்தியாக நடத்துவார். நீங்க விரும்புகிற பொருள்கள் கிடைக்காம இருக்கலாம், நீங்க விரும்புகிற காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய வேலை இழப்புகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபத்து காலம். அநேகருக்கு வேலை இழந்து போயிட்டாங்க. அநேகர் திருமணங்கள் தடைப்பட்டு போயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்க முடியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆராதனை நடக்கிற ஆபத்து காலத்தை போல இருக்கிறது. எமர்ஜென்சி பீரியட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய நிவாரணி வெட்கப்பட்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற வேலையில கர்த்தர் அனுப்புவார்.
இரட்டப்படையான நன்மைகளை தருவார். விசுவாசிக்கிறவர் எல்லாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமா, இழந்து போயிருக்கீங்களோ அதற்கு ஏற்ற இரட்டப்படையான நன்மைகளை அவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விதமான வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது, அவமானம், நிந்தை, குறைகளை உண்டு பண்ணுகிறது பிசாசுடைய காரியமா இருக்குது. முழுக்க முழுக்க யார் இருக்கிற ரெஸ்பான்சிபிள் யாரு? பிசாசு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஏற்கனவே வெட்கப்பட்டு போனான். மேல என்னன்னா வெட்கப்பட்டு தள்ளப்பட்டு போனதுனால வெட்கப்பட்டு போனான். அதே போல தான் வெட்கப்பட்டு அவமானப்பட்டது போல எல்லாரும் வெட்கப்பட்டு போகணும், அவமானப்படணும் என்று சொல்லி இருக்கிறான். அவன் ஏதாவது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அவன் நமக்கு சத்துரு. அவன் யார் நமக்கு? எல்லாம் சொல்லுங்க, பிசாசு யாரு நமக்கு? ஆமா, அனைவரும் பிசாசு சத்துருன்னு சொல்ல மாட்டாங்க. இயேசு வேணும், சில நேரங்கள் எழுதுவாங்க பிசாசு வேணும்னு சிலர் நடந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. ஆமா, ரெண்டு விதமான செய்ய முடியாது. மற்றும் சோதரர் பிசாசு நமக்கு சத்துரு தான். அந்த நல்லையா சத்துருவை கற்ற காரியங்களோ முடிப்பார். கத்தருக்கு சோதரம் பாருங்க, அந்த சத்துருவுக்கு உடுத்துவார், வெக்கத்தை உண்டு பண்ணுவார். நம்ம மேல கிரீடம் தூக்கும். அந்த நல்லையா நம்ம மேல என்ன நடக்கும்? நமக்கு கிரீடம், நமக்கு கிரீடம். வெக்கம் யாருக்கு? சாத்தானுக்கு தான், பிசாசுக்கு தான், அவனுடைய கூட்டத்தாருக்கு தான். நமக்கு சத்துருவா இருக்கிற அவன் சத்துரு நம்ம நினைச்சா அவன் வெக்கப்பட்டு போவான். கர்த்தருக்கு சோதரம். அவனை கர்த்தர் வெக்கப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 132:18 நாம் வாசிக்கிறோம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே. கர்த்தருக்கு சோதரம். அவன் மீது அவன் கிரீடம் தூக்கும். சங்கீதம் 132:18. அப்போ நம்முடைய சத்துருக்கள், பொல்லாத சாத்தான் சத்துரு, அவனுக்கு ஆண்டவர் அளிக்கிறார் வெட்கத்தை உடுத்துவார், உடுத்து வைப்பார். நமக்கு என்ன கிடைக்கும்? கிரீடம் கிடைக்கும். அந்த நிலைமையா நாம வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லாக்டவுன் பீரியட்ல, இந்த கொரோனா வைரஸ் நாட்கள்ல தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. வேதனைப்பட்டு போவதில்லை, வருத்தப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், சமூகமாக இருக்கிறார். அந்த நிலைமையா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சோதரம். யோசுவா 41:11 ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, இதோ உன்னில் இருக்கிற யாவரும் வெற்றி இலட்சியமடைவார்கள், உன்னோடு கர்த்தருக்கு சோதரம் பலத்தாடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாது போவார். கர்த்தருக்கு சோதரம். பலத்தாடுறான் என்ன ஆவாங்களா? ஒன்றுமில்லாம நாசமாகி போவாங்களாம். கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் வார்த்தை சொல்லுது, உங்க கூட யாரும் வழக்காடுனாங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு சொன்னா அவங்க எழுதிடுவாங்க, சேர்த்து போவாங்க. கர்த்தருக்கு சோதரம். உங்க மேல எரிச்சலா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. விசுவாசிகள் எல்லாம் போவாங்க. ஏன் சொன்னால் நீங்க இருக்கிறதுனால இருக்கிற சாட்சி நம்ம நடுமையா. ஆமா, உங்க மேல நீங்க சில எரிச்சலா இருக்கலாம், அவங்க ஒரே அதிகாரியா இருக்கலாம், கூட வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களே சிலர் எரிச்சலா இருப்பாங்க. நம்ம எழுதுவாங்க எரிச்சலா இருப்பாங்க, தேவையில்லாம எரிக்கப்படுவாங்க. நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் சரி, நீங்க நல்ல காரியம் செஞ்சாலும் எழுதுவாங்க, அவங்க மேல எழுதுவாங்க, எரிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு சோதரம். சில ஊழியர்களை குறித்து சிலருக்கு எரிச்சல் உண்டாகும். சில அவனுடைய பிள்ளைகளை குறித்து ஊழியர் சில ஊழியர் இருந்தா பிடிக்காது, எரிக்கப்படுவாங்க ஊழியரை கண்டு. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மேல யார் யாரெல்லாம் எரிச்சலா இருக்காங்க நீங்க எழுதி வைங்க. நீங்க வீட்டு போயிருக்கீங்க, எரிச்சலா இருக்கிறார், என் மேல கோபமா இருக்கிறார் அப்படின்னு நீங்க லிஸ்ட் எழுதுவீங்க. வார்த்தை என்ன சொல்லுவார்? இதோ வெண்ணர் எரிச்சலா இருக்கிற யாரும் வெட்டப்பட்டு உழைக்கிறார். நீங்க என்னென்ன காரணமாக எழுதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்க மேல எரிச்சலாய் கோபமாய் உங்க மேல பகையா இருக்கிறார்களோ காரணம் இந்த உலகத்தில் இருக்கிறத காத்துது நம்ம இருக்கிறவர் தெரியும். இதெல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமா, நீ பெரிய அதிகாரியா இருக்கலாம், சிலர் பெரிய உலகங்கள் இருக்கிறாங்க, எரிச்சப்படுவான். கர்த்தருக்கு சோதரம். எல்லாம் எரிச்சப்படுவாங்க. ஒரு அதிகாரி இருந்தார் தெரியும், அவர் இளநெய்தான அவர் ஒரு நல்ல பிஐபி தான் இருந்தார். கர்த்தருக்கு சோதரம். அவர் என்ன சொல்லுவார்னா, அதுக்கு அவருடைய வெயிட்டிங் பிடிப்பார். நல்ல இளம் அதிகாரி தான். ஆனா என்ன பண்ணுவாரு, ஒரு முறை டேபிள் வெயிட் எடுக்கணும்னு சொல்லுங்க, வெயிட்டிங் மேல ஒரு காரியமா இருந்த பிரயாணிகள் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணாரு, அந்த டேபிள் வெயிட் எடுத்து அந்த வெயிட்டிங் மேல இருந்தார். கர்த்தருக்கு சோதரம். அந்த அளவுக்கு போதும் எரிச்சல். கர்த்தருக்கு சோதரம்.
ஆனால் அந்த அதிகாரி முழுமையாக ரிட்டையர்ட் ஆகல. என்ன ரிட்டையர்ட் ஆகல. பத்தின சோதரம் பெரும்பாலும் எரிச்சல் கோபம் நமக்கு என்ன செய்யாது இருக்கக்கூடாது. எரிச்சல் கோபம் அது பிசாசு புரியும். உக்கிரமான கோபம், எரிச்சல் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளையாக நமக்கு என்ன கிடையாது, அது இருக்கக்கூடாது. அப்போ யாரெல்லாம் அந்த மேல எரிச்சலடைந்து வார்த்தைகளை வெளியிடாங்களோ, யாரெல்லாம் எரிச்சலடைந்து அந்த மேல போராமையில செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வெக்கப்பட்டு விளைச்சி அடைவார்கள் என்று பற்றி வார்த்தை சொல்வது. கரங்களை பற்றி மையப்படுத்துவோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு புத்தகம் 14 வசனத்தில் ஆண்டு வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நிச்சயப்படுவான். நீங்கள் எந்தெந்தைக்கும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். யாராலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் கர்த்தர் சோதரர் எந்த உணர்வும் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பால் ரட்சிக்கப்படுவோம். நீங்கள் எந்த சமாதானங்களும் நித்தியமாய், இங்க மட்டுமில்லை, நித்தியமாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நித்தியமாய் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். கரங்கள் கத்திர மையப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் சோதரம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பூமியில் பெயர் எழுதப்பட்ட ஒரு மனிதன் சதா காலங்களிலும் வெட்கப்பட்டு போகாமலும் கலங்காமலும் அவன் இருப்பான் என்று தேவன் நமக்கு சொல்கிறது. மிக கலக்கம், கர்த்தருக்கு சோதரம் கலக்கம், இந்த லாக்டவுன் பீரியட்ல கலக்கம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பேர் எழுதப்பட்டிருக்கிற அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் கலக்கம் இப்படி இருக்கிற சூழ்நிலை என்று சதா காலங்களிலும் நீ வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு 61 இந்த வெட்கத்திற்கு பதிலாக 2 துணையான பலன் வரும். கர்த்தருக்கு சோதரம் எவ்வளவுதான் நீங்க வெட்கப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் 2 துணையான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் துணை செய்கிறார். அதனால நாம வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை? கர்த்தர் நமக்கு செய்கிறார், துணை செய்கிறார், துணையா இருக்கிறார், நமக்கு யுத்தம் பண்ணுகிறார். அதனால நம்ம வெட்கப்பட்டு நம்பிக்கை நமக்கு மிக அவசியம். ஏசாயா 5:7 ஆண்டு வார்த்தை சொல்கிறது, கர்த்தராகிய எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போகிறேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி, மகனே மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறதை அறிவு. அறியாம இருக்காத. கர்த்தருக்கு சோதரம். நீ நஷ்டப்பட்டு போவ, வெட்கப்பட்டு போவ, துக்கப்பட்டு போவ என்று நீ விவரம் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லலாம், நீ வெட்கப்பட்டு போக மாட்டார் என்கிறதை அறிந்துகொள், நான் நமக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம நடந்தா கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறபடினால நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னுடைய ஊழியத்துல, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, சமுதாயத்துல கர்த்தர் நமக்கு துணை. நம்ம நடந்தா கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், உனக்கு துணை நிற்கிறார். நீ வெட்கப்பட்டு போறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை பற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோதரம் 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 சோதரம். நாம வெட்கப்பட்டு போகாம இருக்குன்னா முதல்ல என்ன பார்த்தா கர்த்தரை நோக்கி இருக்கணும். ரெண்டாவது கர்த்தரை நம்பணும். கர்த்தரை இருக்கணும், நம்பணும். நம்மை வெட்கத்திற்கு அழைக்கல, வெட்கப்படணும் தெரிந்து விடல, போகணும் என்று சொல்லி நம்ம ஆழப்படுத்த கர்த்தருடைய சோதரம் அவர் வருகையில் நம்ம வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆனால் நம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா நாம சில காரியங்கள் எங்கேயும் செய்யும். கர்த்தருக்கு சோதரம் ஒன்று அவரை நோக்கி பார்க்கணும். அவர் நோக்கி பார்க்கிற நாம் பிரவாசம் அடைவோம், நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு சோதரம். இரண்டாவதாக அவர் நம்பணும். அவர் நினைக்கணும்,
துணை இருக்கிறார்னா ஆமே கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார் இது விசுவாசத்து நம்பம். கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக சங்கீதம் 1:1 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோது வைக்க முடியாதபடி செய். கர்த்தருக்கு சோதரம். சங்கீதம் 21:1 தாவீது சொல்கிறார், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு வேற அடைக்கலம் இல்லை, வேற நம்பிக்கை இல்லை, மனுஷன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, வேற மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு காரியம் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் உண்மை நம்பி இருக்கிறான். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இதுதான் நம்முடைய பலமா இருக்குது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம். யோபு சொல்கிறார், அவர் என்னை கொண்டு நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரை சொல்கிறோம், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது நாம வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தரை சொல்கிறோம். மூன்றாவதாக நாம கர்த்தருடைய கற்பனைகளை கைகொள்ளும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய கற்பனைகளின் படி நடக்கும் பொழுது நாம வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு சோதரா. அவன் மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூடப்பட மாட்டான். நம்முடைய ஜீவியம் எல்லாமே வேத பிரமாணத்தின்படி, கற்பனைகளின்படி, வேத வார்த்தையின்படி காணப்படும் பொழுது சொல்லுங்க. 119:6 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னுடைய வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய கற்பனைகள் எல்லாம் நாம கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நாம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை அது வாசிக்க மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். வார்த்தையை வாசிக்கிற எவரும் அவருடைய கற்பனையை கண்ணோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு உண்டாவதாக. கர்த்தருக்கு சோதரம். ஆனால் நம்ம அதிகமாக சொல்லுவோம், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும், கைகொள்ளணும், அதன்படி நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு சோதரம். முதலாவது அவரை நோக்கி பார்க்கிறவங்க வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் கற்பனைகளை கண்ணோக்கி பார்க்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நாலாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிற எந்த மனுஷன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏசாயா 49:23 ஏசாயா 49 23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தர் நம்மளை கிரியை செய்யும் வரை, கர்த்தர் நம்முடைய ஊழியத்திலே குடும்பத்தில கிரியை செய்யும் வரைக்கும் காத்திருக்கணும். நீரிய பெருமை, நீரிய பெருமை இல்லாம அன்லிமிட்டட். கர்த்தருக்கு சொல்கிறார், காத்திருக்கணும். காத்திருப்பதன் மூலமாக நாம வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர்களை யாரெல்லாம் காத்திருக்காங்க, வேலை இல்லாம இருக்கும், வேலைக்காக காத்திருப்பாங்க, திருமணம் நடக்க வேண்டிய நாட்கள் திருமணத்துக்காக காத்திருப்பாங்க, வியாதி சுகமாக காத்திருப்பாங்க, வியாதி சுகமாக நீடிக்கிட்டே இருக்கு, சுகமாக காத்திருப்பாங்க, ஏதோ ஒரு வருமானம் வரணும், வரல, நடக்கணும், நடக்கல. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு சோதரர். ஐந்தாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, யாரெல்லாம் கர்த்தரை விட்டு விலகுறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நம்ம கர்த்தரை விட்டு விலக கூடாது. கேட்கிறோம், நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையும் புரியுவேன். கர்த்தரை விட்டு விலகுன்றதுக்காக இல்லாத காரியங்களுக்கு தான் செய்து கொண்டிருக்கிறான். விசுவாசி எப்படியாவது கொஞ்சம் விசுவாசத்துல குறைவா இருக்கிறவங்க, நம்பிக்கையில குறைவா இருக்கிறவங்க, தேவ பக்தியில குறைவா இருக்கிறவங்க, கர்த்தர் மேல அன்புல குறைவா இருக்கிறவங்க, ஊழியத்துல குறைவா இருக்கிறவங்க எல்லாம் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை என்ன செய்யலாம், கர்த்தரை விட்டு விலகும்படியாக அநேக காரியங்கள், தந்திரங்கள், நியாயமானவர்களை அவன் இன்னும் செய்து கொண்டிருக்கிறான். நாம கர்த்தரை விட்டு விலகாமல் இருந்தால் நாம வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் இந்த கஷ்டமான
சோதனை காலம், இந்த கொரோனா வைரஸ் சோதனை காலத்துல யாரெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவாங்க, அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. விசுவாசத்துல சோதனை எரேமியா 13வது வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தரை விட்டு நாம் என்ன சொல்லியிருக்கிறாரு? விலகக்கூடாது. எனக்கு அப்படி இருக்கு பிரச்சனை இருக்கு, அதனால கொஞ்ச நாளைக்கு நான் வெட்டிக்காம இருக்க போறேன். சிலது முடிவு இருக்கிறது. சூழ்நிலை சரியான பிற போகணும். கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சா இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால பைபிள் வாசிக்கிறத விட்டு விலகிறது. இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால கர்த்தரை பேசுறதுல விலகிறது. இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால கர்த்தருக்கு நன்மை செய்கிறதுல இருந்து விலகிறது. கர்த்தரை காலத்தில் நன்மை செஞ்சுட்டு இருப்பாங்க, சூழ்நிலை பார்ப்பாங்க. இந்த லாக்டவுன் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப விளைவுவாங்க. கர்த்தருடைய சோதனம் கர்த்தருக்கு விலகாமல் இந்த நாட்களில் யார் கர்த்தருடைய பாதப்படுதலை சமூகத்தில் சீவிக்கிறார்களோ அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் கூட பரிசுத்த ஆவியின் நாம வெட்கப்பட்டு போவதில்லை. சும்மா போய் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வேலை வார்த்தை எடுத்துக்கிட்டு கட்டாவே நமக்கு தோத்திரம் 1000 தோத்திரம் பண்ணுங்க. நாட்கள்ல ஆவியானவர்களை நிரப்புவார். அந்த நிலைமையா பரிசுத்த ஆவியான நிரப்புறதுக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புறதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறாரோ அவனை வெட்கப்பட்டு போவதில்லை. வேறு சொல்லுங்க நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்கள்ல ஒரு அபிஷேகம் தராதவர்களா இருக்கிறார். இந்த நாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. யார் அபிஷேகம் தராங்களோ சும்மா உட்கார்ந்து ஒரு 1000 தோத்திரம் பண்ணுங்க. தோத்திர பகுதியில என்னை மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்தும் போது சோத்திரத்தோடு அவரை மகிமைப்படுத்தும் பரிசுத்தமானவர்களை அளவில்லாமல் எடுத்துக் கொள்வார். அந்த நிலையா ஆண்டவர் மகிமைப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றும் வழங்கப்படவில்லை என்று நீ கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்தினால் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பிக் கொள்வார். அந்நிய பாஷை அபிஷேகத்தை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார். நோய்கள் நெருக்கப்படும், வியாதிகள் சுத்தமாகும், அற்புதங்கள் நடக்கும். ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருந்தபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களோ தேவ அன்பு உங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. உலக அன்பல்ல, தேவ ஊற்றப்பட்டிருக்கிறது. மாயமானமான அன்பல்ல, ஏதோ ஒரு எதிர்பார்க்கிற அன்பல்ல, அன்கண்டிஷனல் லவ், எதிர்பார்க்காத அன்பு உங்கள் இதயத்தில் இருக்கிறது. பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டிருக்கிறாரே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த ஒரு நல்ல அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்க்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அவரை நம்புகிறவங்க அவருடைய கற்பனைகளை கண்ணோக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அவரை விட்டு விலகாத இருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. 6வதாக பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தில் யார் நிரப்பப்பட்டிருக்காங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. 7வதாக யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ வெட்கப்பட்டு போயிடுது. எல்லாம் சொல்லுவோம். யாரெல்லாம் அங்கே இயேசு தீவுள்ள தேவன் விசுவாசிக்கிறவங்க இருக்கீங்க, நாம இருக்கிறோம். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் மனுஷனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 9ஆம் அதிகாரம் 33 அவருக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் அவர் வெட்கப்படுவதில்லை. கரகத்திற்கத்தை மையப்படுத்துவோம். விசுவாசமா இருக்க தேவையிடத்துல உலகத்து மேல விசுவாசம் வைக்காதீங்க, மனுஷன் மேல விசுவாசம் வைக்காதீங்க, கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க. விசுவாசம் குறைவா இருக்கிற மாதிரி ஆண்டு விசுவாசம் பெருக முடியாத உதவி செய்யப்பான்னு கேளுங்க. தெரியும் நிலைமை என்ன?
எல்லாரும் விசுவாசத்தை ஒவ்வொரு படிமையில இருப்பாங்க. விசுவாசம் ஒரு மனிதன் வெட்கப்பட்டு போறதுக்கு முக்கியமான காரணம், தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போறதுக்கு காரணம் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது நாம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த 7 காரியங்களை நிறைவேற்றினால் நாம் வெட்கப்பட்டு பாருங்க. தேவன் எல்லாவற்றுக்காகவும் கடைசியாக ஒரு காரியம், மிகவும் முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் கடைசி நாட்களில் வரும்பொழுது ஒரு சில கூட்டத்தை பார்த்து வெட்கப்படுவாராம். கத்துக்கு சொல்லுவான். ஒரு சில ஆண்டோட பிள்ளைகள் ஜனங்களை குறித்து வரான். அப்படி பார்ப்பாங்கல்ல, அவர் நோக்கி அவர் நினைச்சு வரான், பார்க்கறதுக்கு வெட்கப்படுவார். எவ்வளவு கஷ்டமான காரியம் பாருங்க. இயேசு பார்க்கணும் விரும்புகிறோம். இயேசு பார்க்க நிற்கிற நேரத்தில் பார்க்கறது வெட்கப்பட்டு போனார்னு வைங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆவாதபடிக்கு நம்ம இருக்கணும். அதுதான் அந்த பிரசங்கத்துடைய முக்கியமான நோக்கமே இதுதான். கர்த்தருடைய சோதரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் வரும்போது நல்லா கவனிங்க. நாம வெட்கப்படக்கூடாதுன்னு கர்த்தர் இருக்கிறார். ஆனாலும் நாம எப்ப வெட்கப்பட்டு போறது வாய்ப்பு தெரியுமா? இயேசுவை குறித்து அவருடைய வார்த்தையை குறித்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை குறித்து நம்ம வெட்கப்படுற உலகம் நடக்கக்கூடாது, இருக்க கூடாது. அவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படக்கூடாது. அவருடைய வார்த்தையை யாருடனும் எப்பொழுதும் இயேசுவை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் நாம் பேசுறதுக்கு வெட்கப்பட சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலன் பவுல் அவர் சாட்சி சொல்லும்படியாக முன்னால் நிற்கும் பொழுது கர்த்தருக்கு சோதரார். அவர் சொல்றார், இயேசுவை குறித்தும் அவருடைய சாட்சியை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் அந்த ராஜாக்களுக்கு அவர் வேலை பண்ணுகிறார். கர்த்தருக்கு சோதரார். அவர் எங்கெல்லாம் போய் அவரை குற்றவாளியை நிறுத்தினாங்களோ கர்த்தருக்கு சோதரம். அவர் பிரசங்கிக்கிறனா, இயேசுவை வார்த்தை குறித்து சொல்லணும்னா ஒரு பக்கம் யூதர்கள் பிரதான ஆசிரியர் அவன் எப்படியாவது எருசலேமுக்கு கூட்டணும், கூட்டணும், மறுவழியில கொண்டு வரணும். 40 பேர் குசியாமலும் குடியாமலும் இருக்காங்க. கர்த்தருக்கு சோதரம். எப்ப அவன் எருசலேமுக்கு கூட்டு வரணும்? கர்த்தருக்கு சோதரம். அவனை கொலை செய்ய நினைக்கிறாங்க. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆனாலும் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்கள் முன்னாடி அவர் நிற்கும் போது நடவடிக்கை எடுத்து வாசிக்கணும்னு சொன்னார். அவன் அப்போஸ்தலன் பவுல் உனக்க முடியல, வேற எதை கொடுத்து பேசல. கர்த்தருக்கு சோதரம். தன்னுடைய சாட்சியை கொடுத்து பேசுறான். நான் எப்படி இருந்தேன், இயேசுவால் பிடிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு சோதரம். இயேசு யார்? உயிரோடு கூட எழுப்பினவர். சொல்ற முக்கியமான காரியம், இயேசு உயிரோடு கூட எழுப்பினவர், உயிரோடு இருக்கிறவர், வரப்போகிறவர். கர்த்தருக்கு சோதரம். சாட்சி, இயேசுக்கு சாட்சி. வேத வசனத்தை குறித்த வார்த்தையெல்லாம் சொல்றான். அகிரிப்பு ராஜா எல்லா இடத்தையும் எங்கெல்லாம் வந்து நிறுத்தி அவனை கேள்வி கேட்கிறாங்களோ அங்கெல்லாம் இயேசுவை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் தான் அவர் சாட்சி சொன்னான். அதுக்கு சோதரம். அவர் ஒரு வெட்கப்படாத ஊழியனாக காணப்பட்டார். வேற நமக்கு சொல்லுகிறது. வெட்கப்பட்ட ஊழியர் நாம வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படாத ஊழியராக, வெட்கப்படாத தேவைப்படைகளாக நாம இருப்போம் என்று சொன்னால் அவர் வரும்போது அவர் வெட்கப்பட மாட்டார். ஒரு நல்ல சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாங்க, சொல்றார், நான் கிறிஸ்தவன வாழ்வதற்கு ஏறப்படைய என்னை சம்மதிக்க பண்ணுகிறார். கேட்கப்படுது, ஏறப்படைய நான் கிறிஸ்தவனாவது என்னை சம்மதிக்கப்படுகிறார் என்று சொல்றார். சாட்சியும் இயேசுவையும் வார்த்தையும் கேட்டப்படுது.
அதுக்கு பதில் சொல்றார், அப்படியே மட்டுமல்ல, கொஞ்சம் குறை மட்டுமல்ல, முற்றிலுமாய் இந்த கட்டுகளை தவிர கட்டப்பட்டிருக்கிறார். இந்த கட்டுகளை தவிர என்னை போல யாரும் ஆக முடியாத நான் வாஞ்சிக்கிறேன் சொல்றார். ஒரு அல்ல சொல்றா, என்ன ஒரு வாஞ்சை பாருங்க. ராஜா அப்படின்னா சொல்றார், இன்னும் கொஞ்சம் குறைய சம்மதிக்கப்படுகிறார். கொஞ்சம் குறையா இல்ல, முற்றிலுமாய் இயேசுவை அறிவிக்கும் போது, இயேசுடைய வார்த்தையை அறிவிக்கும் போது ஒரு மனிதன் அதை கேட்கிறத முற்றிலுமாய் அவன் தேவனுடைய மனுஷனாய் மாற்றப்படும். இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பைபிளை கையில தூக்கிட்டு சர்ச்சைக்கு போறதுக்கு வெக்கம், பைபிளை கையில தூக்கிட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பேசுறதுக்கு வெக்கம், இயேசு குறித்து பிறந்த நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கம். கர்த்தருக்கு சொந்தக்காரங்களோட ஆண்டவருக்கு சொன்னா அவங்க சொல்லுவாங்க வெக்கம். கிறிஸ்துவ பற்றி பேசுறதுக்கு நீ வெக்கப்பட்டு கொண்டிருந்தா தேவன் வரும்போது என்ன குறித்து வெக்கப்படுவார்? கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுறதுக்கு நான் வெக்கப்பட்டேன் என்று சொன்னால் அவர் வரும்போது நம்மை குறித்து வெக்கப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்கிறதை குறித்து நாம் வெக்கப்படாது இருப்போமா? எந்த சூழ்நிலையும் காரியம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய பின்புறத்தை நாம சொல்ல நாம கடனாளியாக இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடனாளியாக இருக்க நாம் சொல்கிறோம். நம்மை கேட்கிறவர்கள், நம்மை அறிந்தவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் வார்த்தை சொல்லணும், பேச சொல்லணும், வெக்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த இடத்திலையும் இயேசுவை பேசுறது வெக்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு சோதரர் யார் என்ன நினைப்பாங்களோ, அசிங்கமா பேசுவாங்களோ, கிறிஸ்தவன் என்று முத்திரை குத்துவாங்களோ, வெக்கப்படாத கத்த விரும்புகிறார். யாரையும் பேச விரும்புகிற ஒரு அதிகாரி இருந்தார். அவர் கிறிஸ்தவர், நல்ல பைபிள் வாசிப்பார், பைபிளை பற்றி பேசுவார். கர்த்தருக்கு சோதரர் அவர் மேல சின்ன பெட்டிஷன் போட்டாங்க. என்ன போட்டாங்க, ஒரு கிறிஸ்தவருக்கு சாதகமாக இருக்கிறாங்க. உடனே நான் அப்படி தலைவரை மாறிட்டான். நீங்க கேட்டது யாராவது பிரசாதம் போட்டான். கிறிஸ்துவ கீழே உள்ள அதிகாரிக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தான். அவருக்கு அவர் சொன்ன வார்த்தை சொன்னார். கர்த்தருக்கு சோதரர் ஒரே பெட்டிஷன் போட்டோம்னா கிறிஸ்தவரும் தெரியும். சரி, ஒரு அன்பு நிமித்தமா கூட வேலை பார்க்குறாங்க, ஒரு கேக் வாங்கி கிறிஸ்துவ பண்ணி கொடுக்குறாங்க. அவர் என்ன எழுதுறாரு நெட்டியாரு, நான் கிறிஸ்தவன் எனக்கு யார் சொன்னா, நான் கிறிஸ்தவன் இல்லைன்ட்டார். ஒரு பெட்டிஷன் ஒரு விரோதமாக போன உடனே கிறிஸ்துவே எழுதிட்டாரு, அவர் மணி வச்சுட்டார். தெரிஞ்சிருக்கிறான். இப்ப நல்லா இருக்கு பிரசனத்தை கூட போட்டு கொண்டு இருக்கிறான். அதை பற்றி யார் எப்ப ரசிக்கப்படுவாங்க மறந்துருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, எந்த விதத்திலாவது நாம கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தணும், வார்த்தையை வெளிப்படுத்தணும். ஒரு ஊழியக்காரர் அவரை திருப்பசனம் பண்ணிட்டு இருக்காராம். அவர் வசித்து இருக்கிற அந்த லிமிட்ல அவரை டிராக்ஸ் கொடுக்க கூடாது, வெளிப்படைகளை பேசக்கூடாது அப்படின்னு பல விதமான வழக்குகளை அவருக்கு 2 காலம் நடக்க முடியாத ஒரு மைதான நிலைமை. ஆனாலும் ஒரு பெரிய அட்டையில தேவ வசனத்தை எழுதி போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்பார். இப்போ நம்ம ஒரு இடைத்தளத்தில் பார்த்தோம். கைகாலில் கட்டு 80 வயசுக்கு மேல, ஆனா பெரிய போடு, முன்னாலையும் போடு பின்னாலையும் போடு, வேற வார்த்தை பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருக்கின்றது சொல்ல முடியாது. ஏன் உடம்பு நான் அதுல போட்டு போட்டிருக்கேன், வாசிக்க வாசி எப்படியாவது எந்த விதத்திலையாவது கட்டளை வார்த்தை நடந்ததும் அறிவிக்கணும். பார்க்கிறவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க சொல்லலாம். அவர் வெக்கப்பட்டது போல அவர் வெக்கப்படுத்தலாம். ஆனா வேறாவது வேலை வரும் அவருக்குள்ள மதிப்பு அதை அவருக்கு கொடுப்பார். அவருடைய ஆமை விசுவாசத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. வார்த்தை பேசுவோம், வெக்கப்படாத சுவிசேஷம் உயர்த்துவோம். அவர் வரும்போது அந்த கிரீடத்தை தருவார். அந்த கிரீடம்
விசுவாசத்தை கரவத்தை கற்று நன்மை கிடைக்கும். கண்களை மூடி கத்தரை நோக்கி நான் நம்பின ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்பா. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவங்க வேறெல்லாம் வெட்கப்பட்டு போயிருக்கிறாங்களோ முதற்கான நன்மைகளை கற்று கொடுக்கிறார்கள். வியாதிகளை குணமாக்குங்க, கவலை கண்ணீர்களை மாற்றும், துக்கங்கள் சந்தோஷமாக மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வரையில் சமயமாக இருக்கிறபடியாலே ஆசீர்வதிக்கப்படவும் மனதுறுதியை ரட்சிக்கப்படவும் அந்தவரே வரையில் தகப்பனே வரும்போது எங்களை குறித்து வெட்கப்படாமல் இருக்கும்படியாக நாங்கள் வெட்கப்படாமல் நம்முடைய வார்த்தைகளை கசைக்கவும் பிறருக்கு சொல்லவும் வெட்கப்படாமல் ஆண்டவரை அன்னை குறித்து சாட்சிகளை சுவிசேஷத்தை எங்களை குறித்த சாட்சிகளை நீரை வீட்டு செய்த நன்மைகளை பகிர்ந்துகிறோம். கர்த்தர் நேரத்தில் பாராட்டுகிறாக உங்கள் மேலே நம்முடைய கிரீடம் தூக்கும்படியாக நின்றாது கட்டிக்கிறப்பா. நாங்கள் தகுதியில்லாதவர்கள் அந்தவரே சேர்க்கிற எத்தனையோ நேரம் நம்முடைய வார்த்தையும் மொபைலும் பிரசவிக்கிறவரை உயர்த்துகிறத நாங்கள் அதை தவறி இருக்கிறோம். எங்களை நடுவும் நம்முடைய வார்த்தைகளை பேச உதவி செய்யப்பா. எங்களுடைய கீழம் தூக்கும்படியாக கட்டிக்கிறோம். வெக்கத்தை எல்லாம் கட்ட நீக்கி கொடுக்கிறார்கள். வெக்கத்தை கொடுக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் மேலே உங்களுடைய ஆண்டவரை கீழம் தூக்கும்படியாக கொடுக்கிறோம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்திர அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தில்